திருவாரூர் காந்தி சார் இன்னைக்கு மிக தெளிவாக பேசினார். அந்த கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர்கள் கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் பேச்செல்லாம் நீங்க கேட்காதீங்க, நீங்க சுயமாக செயல்படுங்கள், நீங்கள் தான் இந்த கட்சிக்கு வலு சேர்க்கக்கூடியவர்கள், நீங்க தான் கிராமத்தில் போய் பார்ட்டியை கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்கள் அப்படின்ட்டு தெளிவாக பேசினார். ரெண்டாவது, கூடுதலாக இந்த கட்சி உள் விவகாரங்கள் குறித்தும் பேசி சென்றவர். அவர் ரொம்ப அடிஷ்னலாக இன்னொரு சார்ஜை இந்த பார்ட்டி மேலே, ரூலிங் கவர்மெண்ட் மேலே வச்சிருக்காரு, பார்ட்டி மேலே வச்சிருக்காரு, டிஎம்கே மேலேயும். தமிழ்நாட்டினுடைய இரு பெரும் சமூகங்களான பட்டியல் சமூக மக்களும் வன்னியர் சமூக மக்களும் ஒன்று சேராமல் இருப்பதற்கும், அவர்களுக்கிடையே இன்னும் ஒரு பகை நிலவி கொண்டிருப்பதற்கும், இந்த ரெண்டு பேரையும் சண்டை போட வச்சுக்கிட்டு இருக்கிறதே திமுக தான் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு தைலாபுரத்தை தைலாபுரம் டிஎம்கே கிட்ட போயிடுச்சு, அது போயிடுச்சுங்கிறாரு. இது என்ன சார், தெரிந்தோ தெரியாமலோ பாமகவை அன்புமணி ராமதாஸ் பலவீனப்படுத்துகிறாரா? அதாவது இப்போ ஒரு விஷயத்துக்கு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னீங்க இரு பெரிய சமுதாயத்தை திமுக எக்கோ வருதா? கரெக்டா இருக்கா? கரெக்டா தான் சார் இருக்கு. எக்கோ உங்களுக்கு வருதா சார்? இல்ல எனக்கு லைட்டா எக்கோ வருது. சரி, ஓகே சார், பேச இதுல என்ன, வன்னியர்களையும் ஆயுதராளர்களையும் பிரித்து வைக்கிறது திமுக தானே சொல்லியிருக்கிறாருன்றீங்க. ஆமா ஆமா ஆமா. நான் கேக்குறேன், அன்புமணிக்கு டாக்டர் சொல்றாருல அவர் வயதாகிட்டது, ஏதோ விவரம் தெரியலன்னு. ஆயுதராளர் அல்லாத ஒரு கூட்டணியை உருவாக்குனார, அப்ப யார் சொல்லி உருவாக்குனாங்க? அப்ப இரு சமூகங்களும் அப்ப ஒன்னாகணும் அப்படின்னு யாரு நினைக்க வேணாம், யாரு உருவாக்குனா? அதுக்கு பின்புலத்துல அப்ப யாரு இருந்தா? அத கேளுங்க. நீங்க பத்திரிகை சந்திப்பெல்லாம் வைக்கிறாருல, அப்ப கேளுங்க. நீங்கள் தருமபுரியில் தேர்தலில் நிற்குவதற்கு முன்பாக இது நடக்கிறது. ஓகே, அப்புறம் என்ன அர்த்தம் அது? அதற்கு முன்பு தருமபுரியினுடைய அந்த கலவரம் எப்ப நடக்குது? நீங்க தேர்தல் நிற்பதற்கு முன்பாக. ஓகே, இதெல்லாம் கூட்டி கழிச்சு பாருங்க. தமிழ்நாட்டுல எத்தனையோ பகுதிகள் இருக்கு, எவ்வளவு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. இந்த கும்பகோணத்தில் நடந்ததுக்கு இது வரைக்கும் ஒரு கண்டன அறிக்கையை கொடுத்திருக்கிறாரா? நேராக போயிருக்கிறாரா? ஓகே, போயிருக்கிறாரா? அந்த மாணவ வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்லியிருக்காரா? ஆனா 2014 நெருங்கு கூட்டணியில இருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி மன்மோகன் சிங் ஆட்சியில கூட்டணியில இருந்தீங்களா? என்னைக்காவது பாமகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அழைச்சிட்டீங்க, வாங்க நம்ம மத்தியில 2% இடஒதுக்கீடு கேட்டுதான் நம்ம போராட்டம் பண்ணணும், முதல்ல அதை கேட்போம் அப்படின்னு கேட்டிருக்கீங்களா? நீங்க எம்பியா இருக்கும்போது, மத்திய அமைச்சரா இருக்கும்போது அதை கேட்டு வாங்கிருக்கீங்களா நீங்க? அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க வன்னியர் மக்கள்கிட்ட? நான் கேட்கிறேன், டாக்டர் ஐயா அவர்கள் இப்ப ஒரு போராட்டம் வச்சிருக்கிறாங்க, ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சிருக்கிறாங்க, அது நியாயமானது. அரசாங்கம் ஏற்கனவே கொடுத்த 10% முதல்ல முன்னாடி கொடுங்க, மீதி சதவீதம் அப்புறம் கேட்கறோம்னா அது ஒரு நியாயம் இருக்கு. நீங்க 2087 என்ன சொல்லி சாலை மறியல் பண்ணுச்சு? மாநிலத்துல 20%, மத்தியில 2%. ரைட்டா? ஓகே. அப்ப 20% 87ஆம் ஆண்டுலயே கேட்ட வன்னியர் சமுதாயம் இன்னைக்கு 15% வேணும்னு நீ கேக்குறீங்க, அது என்ன விதத்துல நியாயம் சொல்லுங்க? ஒருத்தன் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கானா, அவனுக்கு சம்பளம் 50,000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு போராட்டம் பண்ற மாதிரி இல்ல? என்ன நீங்க என்ன சமுதாயத்து மேல அக்கறையோட நடந்துக்கிறீங்க? சரி, இதுக்கு பதில் சொல்லுங்க. இதெல்லாம் பதில் சொன்னா விமர்சனம் பண்றாங்க. நீ என்ன செஞ்சிருக்கிறேன்ற இது வரைக்கும் வன்னியர் சமுதாயத்துக்கு நீ செஞ்சது ஏதாவது பட்டியல் ஐக்கிய நாட்டு சபையில பேசுனா, அமெரிக்கால பேசுனா, அதனால வன்னியர்களுக்கு என்னடா பிரயோஜனம் அப்படின்னு தானே கேட்பான். சரி சரி, புரியுது. எதுவுமே இல்லையே, நீ பாட்டுல அப்பாவை நீ குறை சொல்ற. வயதானவர், வயது முதிர, வாரம் வியாழக்கிழமை இன்னைக்கு பேசுறாருல, அப்ப என்ன அருள பக்கத்துல வச்சுக்கிட்டு
எப்ப அந்த நிருபர் கேட்கறதுக்குலாம் நீ பதில் சொல்லு சொல்லிட்டு இருக்காரா? லாஜிக் வேணாம் கொஞ்சமாது. அது மாதிரி சொன்னாருன்னா நீ நாயா இருக்கு. ஏப்பா அருள் எம்எல்ஏ நீ சொல்லுப்பா, அந்த நிருபர் என்னமோ கேக்குறாங்க நீ பதில் சொல்லுன்னு சொல்றாரா? இல்ல அங்க இருக்கிற நிர்வாகிகள் என்னமோ கேக்குறாங்க நிருபர் பதில் சொல்லுங்கன்னு சொல்றாரா? 1 to 1 உங்களால பேச முடியாது, நீங்க பேப்பர் வச்சு தான் பேசலாம். 1 to 1 அடிக்கிறாரா இல்லையா இந்த வயசுலயா? ஓகே 50 வயசு இருக்கிற அளவுக்கு பேசுறாரா இல்லையா? சொல்லுங்க. அப்ப நீங்க இந்த இந்த ஸ்ரீகாந்தி அவர்கள் இந்த இந்த இயக்கத்துக்குள்ள வந்தாங்க பாத்தீங்களா, அதுக்கு முக்கிய காரணம் இந்த மாதிரி அவர் விமர்சனம் பண்ணதனுடைய காரணம் தான். முதல்ல தெரிஞ்சுங்க. ஓகே இது மாதிரி விமர்சனங்களை தன்னுடைய தந்தை மீது வைக்கும் போதுதான் அப்ப என்னை வயது காரணம் காமிச்சு ஒரு ஒரு பிரச்சனையில கொண்டு போய் நம்மளை தள்ளி விட்டுருவாங்க போல இருக்கு. அதனால நம்ம இதை கண்டிக்கவே வேண்டாம், அதுக்கு ஒரு மாற்று வழி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்க ஸ்ரீகாந்தியை கொண்டுட்டு வந்து தன்னுடைய பெரிய பொண்ணை கொண்டு அங்க கட்சியினுடைய செயல் தலைவரா வச்சுட்டாரு. பாஸ்கர் என் காலத்திற்கு பிறகு ஒரே நிமிஷம் ஏதோ சொல்ல வரீங்களா சார்? இல்ல அவரு காந்தி சார் பேசும்போது அது உரிமையில பேசுறாரு, அது மாதிரி பேச நீங்க தடுங்க, என்னடா லாபம்னு அதெல்லாம் கேட்க வேண்டாம். எதை யார உரிமையில பேசுறாரு? அன்புமணி அவரால என்னடா லாபம்ன்ற மாதிரி கேட்கிறாரு, அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்க சொல்லுவாங்க. சரி சார் சொல்லுங்க சார் சொல்லுங்க. அது மாதிரி சொல்ல வேண்டாம், கருத்தை மட்டும் சொல்ல சொல்லுங்க. முதல்ல என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்கீங்க, என்ன சொல்றேன்னு புரிஞ்சுங்கன்ற சார். சொல்லுங்க 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 புரிஞ்சுக்கிறேன். திருவாரூர் காந்தி சார், திருவாரூர் காந்தி சார், இன்னும் 3 மாதம் தான். இந்த 3 மாதத்திற்கு பிறகு யார் யாரெல்லாம் ஜெயிலுக்கு போறாங்கன்னு பாருங்க, நீங்க பார்க்க தானே போறீங்க அப்படிங்கிறாரு. துரோகின்ட்டு ஜி.கே. மணியை சொல்கிறார். தைலாபுரம் இன்னைக்கு டிஎம்கே கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு அப்படின்ட்டு சொல்றாரு. வேற ஏதாவது அரசியல் நடக்குதா சார்? அன்புமணி முழுமையா இந்த கட்சியை இரண்டாக உடைப்பதற்கு மிக முக்கிய காரணமாக அதிமுகவினுடைய இப்பொழுது பொதுச் செயலாளர் இருக்கிற எடப்பாடியார் அவர்களுடைய தூண்டுதலின் பேரில் அன்புமணி இந்த கட்சியை இரண்டாக உடைக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் ஒன்றாக இருந்தால் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு எம்எல்ஏ தேர்தலில் மிகப்பெரிய பேரத்தை பேசுவார்கள் என்பதற்காக அந்த முயற்சியை எடுத்திருக்கிறதாக நாம் இப்ப பொதுவா பேச்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்ப. ஆனால் அதை மறைப்பதற்காக தான் இவங்க திமுக திமுக சொல்லி இன்னொரு ஆளு சொல்லி கேட்கிற மனநிலைமையில ஐயா அவர்கள் இருக்கிறாரு. நினைச்சு பாருங்க, இதுவரைக்கும் இந்திய வரலாற்றில் ஒரு நகர பகுதிக்கே வராமல் கிராம பகுதியிலே உட்கார்ந்து கொண்டு அரசியல் தன்னுடைய விரல் நுனியில் அரசியல் செய்யக்கூடிய ஒரே ஒரு தலைவர் யாராவது சொல்லுங்க பார்ப்போம். இது வரைக்கும் யாருமே கிடையாது. அன்றைக்கு பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தி அவர்களே திண்டிவனத்துல என்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொன்ன தலைவர் தான் டாக்டர் ஐயா அவர்கள். ஆனால் அவர் திமுக பேச்சை கேட்கிறாரு, இன்னொரு கட்சியினுடைய பேச்சை கேட்கிறாரு போது ஏன் உங்களை அதிமுக சொல்லிதான் நீங்க செய்யணும், உங்க மேல் குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது? அதுலயும் லாஜிக் இருக்குல்ல, அவங்க செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. ஒரே ஒரே பெரிய போர்ஸா இருந்தா நீங்க நாளைக்கு 80 தொகுதி கொடுங்கன்னு கேட்பீங்க. இப்ப உங்களுக்கு சின்னமும் இல்ல இது இல்ல. பாஸ்கர் அவர் ஐயா அன்புமணி இருக்காருல்ல, அவருடைய முகத்திரையை எப்படி எல்லாம் வெளிச்சம் போட்டு காமிச்சாருன்றதுக்கு நன்றி. எப்படி எல்லாம் தேர்தல் கமிஷன்ல செஞ்சாருன்னு ஐயா அன்புமணியை கரெக்டா சொன்னாரு. ஆனா இதுல முக்கியமானது என்னன்னா 2002ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுக்குழு என்பது சட்டப்படி ஒரு திருமண மண்டபத்தில் நடந்திருக்கு. திருமண மண்டபத்துல அவங்க பணம் கட்டியிருப்பாங்க, பில்லு இருக்கு, எல்லாமே ரெக்கார்டா நடந்தது 2022. 23க்கு அப்படி ஒரு பொதுக்குழு நடந்ததுதான் எந்த விதமான ஆவணங்களையும் கொடுக்கல. அவரு பாஸ்கர் சொன்னது மாதிரி ஏதோ அதிகாரி அன்னைக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டாங்களே ஒழிஞ்சு கோர்ட்டுக்கு போகும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா கிளியரா அன்னைக்கு நான் அந்த நீதிமன்றத்தினுடைய செயல்பாடு அன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச வழக்கறிஞர் மூலம் டெல்லியில நான் போன் பண்ணி கேட்டுட்டு இருந்தேன் என்ன நடக்குது என்ன தீர்ப்பு வருதுன்னு. அப்ப அவருக்கு தெளிவா என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் நம்மளுடைய தொலைக்காட்சி விவாதத்துல கிட்டத்தட்ட 1 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நான் என்ன பதிவு பண்ணிருக்கேன், நீங்க பாத்திருப்பீங்க. இந்த பிரச்சனைகள் பூதாகரமா ஆகுன்ற பொழுது அங்கீகாரமே இல்லாத ஒரு இயக்கத்திற்கு தேர்தல் கமிஷன் எந்த விதமான உத்தரவு போட முடியாதுன்னு நம்ம சத்தியம் தொலைக்காட்சியில பதிவு பண்ணிருக்கேன், நீங்க பாத்திருப்பீங்க. சரி சரி, அததான் தேர்தல் கமிஷன் இன்னைக்கு கோர்ட்ல சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா,
எங்களுக்கு வந்து அங்கீகாரம் இல்லாத கட்சிங்க. அப்ப சின்னம் கொடுத்திருக்கே, எப்படி கொடுத்த? அவங்க வந்து 2 தரப்பும் சின்னத்தை கேட்டாச்சுன்னா அந்த சின்னத்தை நாங்க முனைக்கிறோம். அதுக்கு என்ன அர்த்தம்? ஓகே. அப்ப டாக்டர் ஐயா இருந்தானே அது வெற்றின்னு அர்த்தம். இந்த வழக்கு டெல்லியில போட்டது மருத்துவர் ஐயாவுக்கு வெற்றியா இல்ல ஐயா அன்புமணிக்கு வெற்றியா? ஓகே. பாஸ்கர் வேண்டுகோளுக்கு என்னங்க சொல்றேன், ஐயா அன்புமணிக்கு வெற்றியா? அவங்க எல்லாம் எவ்வளவு நாகரிகமா தெரியுமா பத்திரிகையாளரை சந்திக்கிறாங்க. ஓகே. நான் கேக்குறேன், திமுக தான் வந்து ஐயா அவர்களை பிரிச்சு இது பண்றாங்க, ஜி.கே. மணியை பிரிச்சு வேலை பாக்குறாங்க சொல்றீங்கல்ல. நான் கேக்குறேன், சென்னையில இருந்து தைலாபுரம் எவ்வளவு நேரம் வரும்? 2.5 மணி நேரம் ஆகுமா? காலையில கார் எடுங்க, நேரா வீட்டுக்கு போங்க. அப்ப என்னப்பா, நம்ம 2 பேரும் பிரச்சனைனால வன்னியர் சமுதாயத்துக்கு எல்லாம் ஒரு அந்தந்த தலைவர்கள் 2 பக்கமும் மாவட்ட செயலாளர்கள் நீங்களும் அறிவிக்கிறீங்க, நானும் அறிவிக்கிறீங்க, எல்லாரும் மோதிக்கிறாங்க, சண்டை நடக்குது. எத்தனை இடத்துல சண்டை நடந்தாலும் பாக்குறோம்ல. அது மாதிரி வன்னியர் மக்கள் எல்லாம் அங்கங்க சண்டை நடந்து கேஸ் ஆயிட்டு இருக்குப்பா. அதெல்லாம் வேண்டாம், இந்த பிரச்சனை இதோட விட்டுரும், நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சுப்பா அப்படின்னு நீங்க தைலாபுரத்துல போய் நின்னா அப்பா விரட்டிட போறேன். சரி, எல்லாருடைய சூழ்ச்சியும் ஒரு முடிவு கொண்டு வரலாம் நாளைக்கு. நாட்டு நலன் கருதி, வன்னியர் மக்கள் நலன் கருதி, பாமகவினுடைய நலன் கருதி, பாமகவினுடைய சின்னத்தின் நலன் கருதி நாளைக்கு அந்த முடிவு எடுக்கலாம். காலையில கிளம்புங்களேன். உங்களை யாரு தடுக்க போறா சொல்லுங்க? பாஸ்கர் வந்து தடுக்க போறாரா? ஐயோ நாங்களாம் ஐயாவோட இருக்கோம், நீங்க எல்லாம் வந்துட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து அரசியல் இதாயிடும் அப்படின்னு தடுக்க போறாரா? இல்ல ஜி.கே. மணி தடுக்க போறாரா? இல்ல அருள் தடுக்க போறாரா? யாருமே தடுக்க மாட்டாங்களே. சரி, அந்த முடிவு எடுக்கலாம். அந்த முடிவு எடுக்கிறதுக்கு ஏதோ ஒண்ணு உங்களை குத்துது இல்ல? சரி, ஓகே ஓகே ஓகே. அப்ப உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பின்னணி இருக்கிறதுனாலதான் அந்த முடிவுக்கு நீங்க வரமாட்டீங்க, காம்ப்ரமைஸ்ன்ற முடிவுக்கு வரமாட்டீங்க. சரி, ஓகே. இந்த கட்சியோட சின்னம் போனாலும் பரவாயில்ல, இந்த கட்சியா போனாலும் பரவாயில்ல, கட்சி 1, 2ன்னு பிரிஞ்சாலும் பரவாயில்ல, தேர்தல்ல நம்மளுக்கு சரியான முக்கியத்துவம் இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறது மட்டும். சரி, நான் கேக்குறேன், பொதுவா அப்பாவுக்கும் பையனுக்கும் பிரச்சனை வந்துருச்சுன்னா யாரு கொஞ்சம் பணிஞ்சு போகணும்? அப்பா பணிஞ்சு போகணும், பையன் பணிஞ்சு போகணுமா? சாதாரண குடும்பத்திலே கேக்குறேன், கட்சின்றத அப்புறம் வச்சுங்க. ஏன் அப்பாட்ட புள்ள பணிஞ்சு போக கூடாதா? என்ன அவர் கேட்டாரு? நான் கேக்குறேன், அன்புமணி அவர்களை, ஐயா அன்புமணி அவர்களை, பாஸ்கர் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு ஐயா அன்புமணி அவர்களை அவர் வந்து என்ன சொன்னாரு? எப்பா ஒரு 6 மாசம் நீ உன்கிட்ட பொறுப்பு கொடுத்ததுல இருந்துப்பா கொஞ்சம் தோல்வி முகமாவே கட்சி இருக்கு. ஓகே. நான் உன்கிட்ட கொடுக்கும் போது கட்சி வந்து மத்திய அமைச்சர்கள், மாநிலத்தில் நம்மளுடைய 18 எம்எல்ஏக்கள் இப்படி பிரம்மாண்டமா இருந்தோம். ஜி.கே. மணி அதை வழி நடத்தினாரு 25 ஆண்டுகளா, நல்லா இருந்துச்சு. இப்ப உன்கிட்ட கொடுத்ததுல இருந்து கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்குப்பா. நீ தேர்தல் வரைக்கும் கொஞ்ச நாள் நீ செயல் தலைவர் என்பது தலைவருக்கு ஈக்குவலான பதவி தான் எல்லாருக்கும் தெரியும். அது அந்த தலைவர் பதவி எடுத்து வேற யார்ட்ட பாஸ்கெட்டை கொடுத்திருந்தாருன்னா வருத்தப்பட வேண்டியதான். எப்படி கரூர் பாஸ்கெட்டை கொடுத்தீங்க, ஆச்சா போச்சான்னு சொன்னாலும் நியாயம் இருக்கு. உங்களுடைய தந்தை இந்த கட்சியினுடைய நிறுவனர் தான் வச்சிருக்காரு அந்த பதவியை. ஓகே. எப்ப செயல் தலைவரா இருந்து நீங்க போய் பாருங்கப்பான்னு சொல்றாரு. அந்த 6 மாதம் உங்களால பொறுத்துக்க முடியாத ஒரு நிர்பந்தம் என்னன்னு கேக்குறேன். பிரச்சனைக்கு காரணம் யாரார திமுக சொல்றீங்க, ஜி.கே. மணிய சொல்றீங்க, அருள சொல்றீங்க, இந்த பாஸ்கரை சொல்றீங்க, எல்லாரையும் நீங்க குறை சொல்றீங்க. நீங்க அந்த எல்லாத்தையும் காலி பண்ற மாதிரி நீங்க நாளைக்கு போய் ஐயாவை பார்த்து காம்ப்ரமைஸ் ஆயிடுங்களா? ஓகே சார், ஓகே. ஓகே. அப்ப எந்த காலத்திலயும் நீங்க காம்ப்ரமைஸ் ஆக முடியாதுன்னு வரும்போது டாக்டர் சொல்றதை கேட்டு போங்க. ஒரு கட்சியை தனியா ஆரம்பிச்சிக்கணும்னு சொல்றாரு, ஆரம்பிச்சிங்க. ஓகே. என்னுடைய பணத்தை போடாதீங்கன்ற போடாம இருந்துங்க. என்னை பத்தி என்னுடைய இதா போடாதீங்கன்னு சொல்றாரு, அதான் செஞ்சுட்டு போங்க. ஒண்ணு அவரு சொல்றதை கேளுங்க, இல்ல நீங்க சுயமா ஒரு முடிவுக்கு வாங்க. சரி, ரைட் சார், ரைட். நீங்க 2 பேரும் 2 ஐயாவும் சேர்ந்து இருப்பதை பார்ப்பதற்கு வன்னிய மக்கள் தயாராக இருக்கிறாங்க, அதை செய்யுங்க. ஓகே சார். அத உங்களால செய்ய முடியல, நீங்க போய் அப்பாவை 1000 விமர்சனங்கள் நீங்க வந்து பண்றாங்க, அதெல்லாம் வேடிக்கை பாக்குறீங்க. சமூக வலைதளங்கள்ல வர்றதெல்லாம் எடுத்து பாருங்க. ஒரு அப்பாவை கேவலப்படுத்துகின்ற விஷயத்தை பார்த்து நீங்க என்ன செய்யணும்? உடனே பிரஸ் கூப்பிட்டு, இப்பா யாராவது இந்த மாதிரி விமர்சனம் எங்க அப்பாவை பண்ணீங்கன்னா, இந்த நிறுவனரை பண்ணீங்கன்னா, இந்த பாருங்க போஸ்டர்ல எனக்கு பின்னாடி ஒட்டி இருக்கிறது ஐயா அவர்களுடைய இதை வந்து விமர்சனம் பண்ணீங்கன்னா பொது வாழ்க்கையை உங்களை எல்லாம் கட்சை விட்டு நீக்கிடுவேன், கடுமையான நடவடிக்கை எடுப்பேன்னு எனக்கே சொல்லியிருக்கிறாரு. சொல்லுங்க, எவ்வளவு கொச்சையான அந்த அவங்க அக்கா ஒரு விதத்துல சம்பந்தியா அவர்களை தலைவராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. தேர்ந்தெடுத்ததுக்கு போடுறாங்க பாருங்க கமாண்டு, என்னென்ன ஒரு விஷயம் இருக்குமோ அத்தனை விஷயத்தையும் கமாண்ட்ல போடுறாங்க. சரி சார், நம்ம பேசலாம் சார். அதை சலிச்சிட்டு இருக்காங்க. என்ன செய்யணும் இவரு?
எங்க அக்கா பேர்லயோ இல்ல அப்பாவோட எடுத்த முடிவு செயல் தலைவர் பேர்லயோ யாராவது பண்ணீங்கன்னா கடுமையான நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்ல வேண்டியதானே? சரி சார், பேசுவோம்.